இந்த இசைத்துறைக்குள்ளே வரக்கூடிய அந்த வாய்ப்பு அல்லது இந்த திருப்புமுனை உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி ஏற்பட்டது? அம்மா சின்ன பிள்ளையில என்ன கொண்ட மியூசிக் கிளாஸுக்கு சேர்த்தவா. அப்போ அதுலேருந்து விளையாடி விளையாடி தான் படிப்பேன் சின்னலேயே. ஆனால் இருந்தாலும் எனக்கு மியூசிக் டீச்சராக வரணுமெண்டா தான் என் விருப்பம். இந்த இசை பயணத்தை ஆரம்பிக்கும் பொழுது உங்களை ஊக்கப்படுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் யார்? அல்லது உங்களுக்கு பக்கபலமாக இருந்திருக்கக்கூடிய பங்களிப்பு செய்திருக்கக்கூடியவர்கள் யார்? விட வயசில் மூத்தாக்கள் எல்லாம் நான் போய் கேட்டுருக்கிறேன், இப்படி ஒன்று செய்ய போகிறேன்னு சொல்ல அவங்களுக்கு விருப்பம் இல்லை. போல் உங்களுடைய வகுப்புகளை பொறுத்த வரைக்கும் எந்த வயதில் இருந்து இந்த வகுப்புகள் எல்லாம் ஆரம்பிக்கிறது? எந்தெந்த வகுப்புகள் எல்லாம் வயது வரம்பில் இருக்கிறதுன்னு சொல்ல முடியுமா? பச்சண்டைக்குள்ள 3 வயசு தொடக்கம் 5ஆம் ஆண்டுக்குள்ள. இந்த பாடல் அப்படின்னு சொல்லும் பொழுது எங்களுக்கு ஞாபகம் வரக்கூடிய ஒரு விஷயம், எங்களுக்காக ஒரு 2 வரி உங்களால் பாட முடியுமா? காற்றினிலே வரும் கீதம், காற்றினிலே வரும் கீதம், கண்கள் பலித்திட பொங்கும் கீதம். உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய விருந்தினர் பகுதியினூடாக மீண்டும் இணைந்திருக்கிறோம். எப்பொழுதும் இன்றைய விருந்தினர் பகுதியை பொறுத்த வரைக்கும் நாட்டில் இருக்கக்கூடிய ஆளுமைகள் அல்லது இலைமறைக்காயாக இருக்கும் பல கலைஞர்களோடு பேசுவது வழக்கம். அதே போல இன்றைக்கும் ஒரு ஆளுமையோடு பேச போகின்றோம். யார் என்று சொன்னால் 25 வருட இசை அனுபவத்தோடு ஸ்ரீ பவராகா எனும் இசைக்கலையகத்தை ஆரம்பித்து 11 வருடமாக தன்னுடைய மாணவர்களுக்கான இசைக்கல்வியை வழங்கி கொண்டிருக்கும் இசையாசிரியை தர்ஷிகா குகதாஸ் அவர்களோடு தான் இன்றைய நேர்காணல் போக போகிறது. தொடர்ந்து பேசுவோம். அவரையும் அழைத்துக்கொண்டு. வணக்கம் மிஸ், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். நல்லது மிஸ். முதல்ல உங்களுக்கான வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இத்தனை வருடங்கள் மிக்கத்தக்க 11 வருடங்கள் உங்களுடைய இந்த இசை பயணம் என்பது, இசை கலையகத்தினுடைய பயணம் என்பது வெற்றிகரமாக நீங்கள் நடாத்தி கொண்டு வருகிறீர்கள். அப்படி இருக்கும் பொழுது பல துறைகள் என்பது இருக்கிறது. இருந்தாலும் இந்த இசைத்துறைக்குள்ளே வரக்கூடிய அந்த வாய்ப்பு அல்லது இந்த திருப்பு முனை உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி ஏற்பட்டது? என் அம்மா வந்து நல்லா பாடுவா. இப்போ அம்மா சின்ன பிள்ளையில என்ன கொண்ட மியூசிக் கிளாஸுக்கு சேர்த்தவா. அப்போ அதுலேருந்து விளையாடி விளையாடி தான் படிப்பேன் சின்னலேயே. ஆனால் இருந்தாலும் எனக்கு மியூசிக் டீச்சராக வரணுமெண்டா தான் என் விருப்பம். அதுக்கிட்ட மாதிரி நான் வந்துட்டேன். நல்லது. அப்படி இருக்கும் பொழுது எப்போவுமே இந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் பொழுது பல பேர் பல விடயங்கள் சொல்லுவார்கள். செய்யலாமா கூடாது அப்படி என்று சொல்லி எங்களுக்குள்ளேயே சில குழப்பங்கள் என்பது கண்டிப்பாக இருக்கும். உங்களுடைய இந்த கலையகத்தை நீங்கள் ஆரம்பிக்க என்ன மாதிரியான சவால்கள் நீங்கள் பார்த்திருந்தீர்கள்? அல்லது இந்த கலையகம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி எப்போது உங்களுக்கு தோன்றி இருக்கிறது? முதல் மியூசிக் மட்டும்தான் படிப்பிச்சு கொண்டு இருந்தேன் நான். இந்த பார்த்தேன் வெளியில் எனக்கு போய் படிப்பிக்க விருப்பம் இல்லை. வேறு இடங்களுக்கு இன்னொரு ஆள் கீழே இதான்றதும் எனக்கு விருப்பம் இல்லை படிப்பிக்கிறதால நானே ஒரு முதலாளியாயும் தொழிலாளியாகவும் இருக்கக்கூடாதுன்ற ஒரு இதெல்லாம் நான் தொடங்கினேன். இது ஒரு எனக்கு பேரை தெரியும் எனக்கு. அப்போ அவைய கால் பண்ணி கேட்டு இப்படி இப்படி எனக்கு நுண்கலை ஒன்று தொடங்க போகிறேன்னு எனக்கு வந்து நீங்கள் ஒரு இப்போ வயலின் சார்ண்டா வேறு டான்ஸ் டீச்சர் வேவைய ஒவ்வொரு தடையும் நல்ல ஒரு ஆளுமையான ஆக்களானவையும் அவைய கூப்பிட்டு 11 வருஷம் முடிச்சிட்டேன். இப்பொழுது கிட்டத்தட்ட 11 வருடங்கள் ஆகிறது. இந்த 11 வருடங்களுக்கு பிறகு இப்பொழுது என்னென்ன மாதிரியான வகுப்புகள் என்பது அந்த கலையகத்தில் இடம்பெற்று கொண்டிருக்கிறது? எத்தனை மாணவர்கள் உங்களோடு பங்களிப்பெடுக்கிறார்கள்? என்னட்ட இப்போ கிட்டத்தட்ட மியூசிக்கு மட்டும் 60 பேர் இருக்கணும். மற்ற வயலின், டான்ஸ், ஓகன், மிருதங்கம் எல்லாம் நடக்குது. அதுலேயும் கிட்டத்தட்ட 50 பேருக்கிட்ட இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களை தாண்டி, உள்நாட்டு மாணவர்களை தாண்டி இப்பொழுது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கான வகுப்புகள் அதையும் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 4 வருடங்கள் முடிந்திருக்கிறது. அந்த அனுபவம் பற்றி சொல்ல முடியுமா? இப்போ அது வந்து அங்கத்தே பிள்ளைகள் வந்து கொஞ்சம் சாஃப்டான பிள்ளைகள் தானே. அப்போ இங்கத்தே பிள்ளைகள் கொஞ்சம் துடுதுடுப்பானதுகளும் கூட. இப்போ அங்கே கற்பித்தல் முறைன்றது வேறு. நான் வந்து அந்த பிள்ளைகளோட ஃப்ரெண்ட்லியாக தான் படிப்பிப்பேன். ஹார்டாக எல்லாம் நினைக்க மாட்டேன். அவங்களோட பகுடி கதையெல்லாம் கதைச்சு தான். அப்போ பிள்ளைகளுக்கு விருப்பம் இல்லை. அப்போ எனக்கு வெளிநாட்டு பிள்ளை உள்நாட்டு பிள்ளையோட வித்தியாசம் தெரியலை எனக்கு. நான்
ஒரே மாதிரி இருக்கிறபடியா இந்த பிள்ளையோடையும் ஃப்ரெண்ட்லியாக தான் பழகுவேன். பாட்டுகளும் அவைக்கு ஏற்ற மாதிரியே தான் போவேன். சின்ன சின்ன பாட்டுகளை படிப்பிப்பேன். அவைக்கு விருப்பத்தக்கன ராகங்களில் துள்ள துள்ள அப்படியானதுனால அவை விரும்பித்தான் படிப்பேன். நம்ம அப்படி இருக்கும்போது அந்த வெளிநாட்டு மாணவர்கள் உங்களுடைய இந்த 10வது நிறைவு விழாவுக்கு வந்து அவர்களே பாடல் பாடியிருக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்குது. அந்த அனுபவம் பற்றி சொல்ல முடியுமா? நான் இப்போ 4 வருஷமாகவே படிப்பேன். அப்போ இப்படி ஒவ்வொரு வருஷம் ப்ரோக்ராம் செய்கிறனால இப்போ நாங்கள் இப்போ வார வருஷம் இப்போ இன்னும் திகதி வேற போகிறோம்னு சொன்னேன். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நான் எங்களோட ப்ரோக்ராமை ஷெடியூல் பண்ணி அந்த பாட்டுகளை இதிலே படிப்பிச்சு விட்டுருவேன் ஜூமிலேயே. அவள் முதல் ப்ரோக்ராமுக்கு 2 நாளைக்கு முதல் வந்து இதில் ஒரு நாள் ரிஹர்சல் பார்த்து அதில் இப்போ அங்கேருந்து அவள் வாரபடியே நான் எவ்வளோ தூரம் அவள் எங்களோட ப்ரோக்ராமுக்கு உள்வாங்கிலுமோ அவ்வளோ எல்லாத்துக்கும் அவள் சேர்த்து செய்தேன் நான். அப்போ அவங்களுக்கு சரியான சந்தோஷம். இப்படி ஒரு இது நாங்கள் காண இல்லை, நல்லா நல்லா செய்கிறீங்க மிஸ்ன்னு சொல்லி சரியான இது சந்தோஷமாக வைக்கி. அப்போ திருப்பியும் வரதுக்கு இருக்கணும். கண்டிப்பாக. இப்படி இருக்கும்போது மாணவர்களுக்கு ஏற்றது போல ஒரு ஆசார் அமைகிறார் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த மாணவர்களுமே சந்தோஷமாக உங்கள்கிட்ட கல்வி பயிலுவார்கள். அதே நேரத்தில் எப்பொழுதுமே ஒரு விடயத்தை ஆரம்பிக்கும் பொழுது இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்பது நிறைய பேருக்கு தெரியும். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் இந்த இசை பயணத்தை ஆரம்பிக்கும் பொழுது உங்களை ஊக்கப்படுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் யார், அல்லது உங்களுக்கு பக்கபலமாக இருந்திருக்கக்கூடிய பங்களிப்பு செய்திருக்கக்கூடியவர்கள் யார்? எனக்கு ஆரம்பிக்கக்குள்ள நான் பெரிய பெரிய ஆக்கள் என்னை விட வயசில் மூத்த ஆக்கள் எல்லாம் நான் போய் கேட்டிருக்கிறேன், இப்படி ஒன்று செய்ய போகிறேன்னு சொல்ல அவங்களுக்கு விருப்பம் இல்லை. அவை வந்து என்ன தாழ்த்தித்தான் கதைச்சவை. எல்லாம் சரி மனக்கு உயரந்தான் பிரச்சனை, செய்ய மாட்டேன், இதெல்லாம் கஷ்டம், இதுகள் ஒழுங்காக நடக்காது, பிள்ளைகள் காசுகள் தராதுகள் அப்படி இப்படின்ட்டு என்ன தள்ளி விடுவான். வேண்டாம் ஒரு ஒதுங்கி இருக்கட்டும்ன்ற மாதிரி. இப்போ நான் பேருந்து யார்கிட்டையுமே கேட்கக்கூடாது, நானே முடிவேன். யார்கிட்டையும் போய் கேட்கணும். கேட்டு பிறகு ரொம்ப சொல்லுவேன், நம்ம இன்னும் தாழ்த்தி கதைக்கணும் இந்த உயரத்தை, இவ என்ன செய்ய போகிறாண்டா. அப்போ நான் ஜோதிச்சேன், இப்போ அவற்ற வயசுக்கு அவை வந்து எங்களை என்கரேஜ் பண்ண வேண்டியாக்கள் என்ன தாழ்த்தின வேண்டாம். அவரால் முடியாது, என்னால் முடியுது, என்னால் நான் இதையும் செய்வேன் என்று துணிச்சல் வந்துட்டது. அதால் நான் துணிஞ்சு இன்றைக்கி 11 வருஷமும் ஒழுங்காக நடக்குது எங்களுக்கு கிளாஸ். அதுலேயும் ஒழுங்கு தான் முக்கியம். எனக்கு காசு வருதோ இல்லையோ முதல் பிள்ளை ஒழுங்காக வரணும். அப்படி இப்போ அவே தங்களோட வயசுக்கு என்ன இதண்டினமெண்டா அப்போ அவே தங்களோட லெவலில் என்ன பார்க்கிறான். இப்போ நான் சின்னனாக இருந்தாலும் அவை ஒரு 60 வயசு ஆள் எனக்கு சவாலில் இருக்குதுண்டா. அப்போ அவைண்ட வயசத்தை அவைண்ட சமனாத்தான் என்ன பார்க்கினான். அப்பயே நான் வெற்றி பெற்ற ஒரு ஆளாகத்தான் நான் தெரிகிறேன். அப்போ அவை தங்களால் இயலாத என்னால் இயலுமென்றது அவைக்கு ஜீரணிக்க இல்லாமல் இருக்குது. அதால் நான் இனி அவையை கேட்குற அளவுக்கு இல்லை உண்டு. இப்போ நான் வெற்றி அடைஞ்ச ஒரு ஆளாகத்தான் இருக்கிறேன். கண்டிப்பாக இந்த வெற்றியோடு உங்களுடைய மாணவர்களுடைய வெற்றியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அதிலும் குறிப்பாக பல பேர் உங்களுக்கான பாராட்டுகளை வந்து கொடுத்திருப்பார்கள். இவ்வளவு கால பயணத்தில் பல பேருடைய பாராட்டுகளை கண்டிப்பாக பெற்றிருப்பீர்கள். இருந்தாலும் மறக்க முடியாத ஒரு பாராட்டு அப்படின்னு சொன்னால் அது யாரிடம் இருந்து? மறக்க முடியாத பாராட்டுக்கள் நிறைய இருக்குது. நான் எல்லாத்தையும் சொல்ல முடியாது தானே. இந்த வட மாகாணத்தில் உதவிக்கல்வி பணிப்பாளராக இருக்கிற தம்பையாம்சரால் இருந்தவா ஜியா தம்பையாம்சர். வட மாகாணத்தில் படிப்பிக்கிற ப்ரைமரி டீச்சர்ஸுக்கு என்ன ட்ரெயின் பண்ண கூப்பிட்டவா. இப்போ என்னை விட வயசு போன டீச்சர்ஸ் எல்லாம் இருந்தவை. இப்போ ஒரு பேட்சில் 40 பேர் டீச்சர்ஸ். இப்போ நான் ஒரு சின்ன அவ்வளோ டீச்சர்ஸ் மாதிரி இருக்கேக்கு என்ன தெரிவு செய்தவோ இல்லோ. அப்போ அது எனக்கு சரியான சந்தோஷம். அப்போ நான் படிப்பிச்சோன்னு கேட்க நிறைய ஐஎஸ்ஏ மேலே எல்லாரும் பார்த்து கொண்டிருப்பினோம். அப்போ வீட்டிலேருந்து நிறைய பாராட்டு வரும். இவர் தான் சரியான ஆள்,
நல்ல ஒரு கெட்டிக்காரி, நல்லா செய்கிறா. அப்படி அது எனக்கு சரியான மறக்க முடியாத இது. இந்த என்ன தாழ்த்தினவைக்கிட்ட இப்படி நான் ஒரு இதாக இருக்கிறேனே உண்டு. அது ஒரு பெரிய இது எனக்கு. கண்டிப்பாக. அதேபோல உங்களுடைய வகுப்புகளை பொறுத்தவரைக்கும், எந்த வயதில இருந்து இந்த வகுப்புகள் எல்லாம் ஆரம்பிக்கிறது? எந்தெந்த வகுப்புகள் எல்லாம் வயது வரம்பில் இருக்கிறதுன்னு சொல்ல முடியுமா? இப்போ 3 வயசு தொடக்கம் நான் பிள்ளைகள் வரையிலும் என்னட்ட முதல் பட்ச் அன்னைக்குள்ள 3 வயசு தொடக்கம் 5ஆம் ஆண்டுக்குள்ளே அவைக்கு வந்து நோட்ஸ் படிப்பிக்கிறேன். அதால் பாட்டுகள் மட்டும் படிப்பிப்பேன். அவைக்கு ஒரு பட்ச். இப்போ 6ஆம் ஆண்டு தொடக்கம் 8ஆம் ஆண்டு வரையும் நான் ஸ்கூல் சிலபஸும் படிப்பிப்பேன். மற்றது என்சிஎம்எஸ் எக்ஸாம் வட இலங்கை சங்கீத சபை அதுவும் படிப்பிப்பேன். அதால் அது நோட்ஸும் இருக்கிறபடியே 6 தொடக்கம் 8ஆம் ஆண்டு வரையும் ஒரு பட்ச். திருப்பி 9 தொடக்கம் 11 வரையான ஆக்கள்லாம் இந்த ஓஎல் அவைக்கு அந்த அதுக்குள்ளே தான் அந்த கேள்விகள் வரபடியே அப்போ அவையே ஒரு பட்சாக வச்சுருக்கிறேன். 9 தொடக்கம் 11. ஏனென்னா அந்த ஒரு ஆளுக்கு கேட்குற கேள்வி இன்னொரு ஆள் தெரிஞ்சு கொள்ளும், பிளவுறதுகள் எல்லாம் திருத்தி கொள்ளுவேன் நம்ம அப்படி ஒரு மைண்டில் தான் நிறைய அப்படி வச்சுருக்கிறேன். நிச்சயமாக. அதேபோல இந்த பிரச்சனைகள், சவால்கள் பத்தி பேசுறோம் அப்படின்னு சொன்னால், இப்பொழுது இருக்கக்கூடிய பல பேர் தங்களுக்கு இருக்கக்கூடிய திறமைகள வெளியில கொண்டு வரதுக்கு நிறைய பேர் பல விஷயங்கள் யோசிக்கிறார்கள். இதற்கான காரணம் சமூகத்தை பொறுத்தவரைக்கும் தங்களை பார்த்து ஏதாவது கேலி பேசி விடுவார்களோ அப்படின்ற ஒரு பயம் அவர் எல்லோர்கிட்டயுமே இருக்கிறது. இப்படி இருக்கும் பொழுது நீங்கள் இவ்வளவு தூரம் இந்த இசை பயணத்துல வந்து இவ்வளவு வெற்றியை பார்த்திருக்கிறீர்கள். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பார்த்திருக்கக்கூடிய சவால்கள், அதை எப்படி நீங்கள் தாண்டி வந்திருக்கிறீர்கள்? அந்த அனுபவம் பற்றி சொல்ல முடியுமா? இப்போ வெளியாக்களுக்கு பார்க்க என்ன ஒரு சின்ன ஆளுண்டு தானே பார்ப்பினம். இப்போ நான் ஒரு டீச்சருன்னு எனக்கு என்ன தெரிஞ்ச ஆக்களுக்கு தான் தெரியும் நான் டீச்சருண்டு. இப்போ வேறு ஒரு ஆள் என்ன பார்க்க என்ன இப்போ ஒரு கோயிலுக்கு போனேன்டா அங்கே போயிருக்க வேறுங்க வேறுங்க என்று சொல்லுவினான். அப்போ நான் என்ன செய்வேன் தெரியுமோ அவைக்கு இதெல்லாம் கூட ஆண்டு வடிவேலையும் வந்து பேருங்க என்னையாண்டு அப்படி காட்டுவேன். அப்போ அப்படி அப்போ அவை திரும்பி என்ன பார்க்காயினம் அந்த என்ன நான் எனக்கு ஒரு குறையும் இல்லை. அதால் நான் திரும்பி வடிவாக காட்டுறது என்ன பேருங்கோண்டு அப்போ அவை அடங்கிடுவினான். இந்த அப்படி நாங்களே என்ன நான் ஒரு திறமையான ஆள். இப்போ என்ன கேலி செய்கிறவர் வந்து அவர் தான் ஒரு குறையுள்ளவராக இருப்பார். அப்படி தான் நான் நினைக்கிறேன். அதால் நான் என்ன கேலி செய்கிறவைய கணக்கெடுக்கிறேன் இல்லை. அவர் சொல்லிப்போட்டு போகட்டும், நான் இன்னும் நல்ல திறமையான ஆளாக வரணும், இன்னும் நிறைய பேரை உருவாக்கணுமென்னு தான் நான் யோசிக்கிறேன். மற்றவை எப்படி நான் மைண்டில் எடுக்கிறேன் இல்லை. அதையே புரிஞ்சு கொண்டு என்ன போல் இருக்கிற ஆக்களும் அப்படி தான் இருக்கணும். இன்னும் நாங்கள் எங்களோட திறமையை வெளி கொண்டு வரணும் ஒழிய மற்றவன் சொல்கிறான்னு போடு அடங்கி ஒதுங்கி இருக்கக்கூடாதுன்னு தான் நான் விரும்புகிறேன். கண்டிப்பாக. அதேபோல உங்களுடைய இந்த திறமை உங்களுடைய குழந்தைக்கும் இருக்கிறது. கிட்டத்தட்ட 5 வயதில் ஒரு மிருதங்கம் வாசிக்கக்கூடிய ஒரு கலைஞனாக மாறியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம். அது எப்படி ஆரம்பித்தது? அந்த பயணம் பற்றி சொல்ல முடியுமா? அவரை வந்து நான் செகண்ட் இருக்க கூட நான் படிப்பிச்சு கொண்டு தான் இருப்பேன். ஒரு நாளுமே இல்லாதண்டு கிளாஸை கட் பண்ண மாட்டேன் நான். அப்போ ஆரம்பத்தில் இருந்தே நான் ஒவ்வொரு இது என்னதான் சத்தியோ என்ன இதென்றாலும் படிப்பிச்சொண்டே இருப்பேன். இப்போ நாளைக்கு பிள்ளைய சீசர் பண்ணி எடுக்க போகிறேன்னாலும் முதல் நாள் 9 மணி மட்டும் படிப்பிச்சு தான் போனேன். அப்போ அப்படி இருந்து பிள்ளை வந்து வயிற்றில் இருக்கைக்கு எல்லாத்தையுமே கற்றுக்கொண்டு விட்டது அப்படி தான் சொல்லணும். அப்போ நல்ல ஒரு ஞானம் அவருக்கு. என்ன 2 பிள்ளைகளும் அப்படித்தான். பாட்டு மிருதங்கம் மட்டும் ஏதோ பெரிய ஒரு எங்கே இருந்தாலும் திரும்பிடுவினோம். அப்படி அது அந்த வயிற்றில் இருக்கைக்கே பிள்ளைகளுக்கு கொடுத்தது தான். இப்போ நான் ஒன்றுமே பழக்கையில் அவருக்கு மகனுக்கு நான் பாட அதுக்கேற்ற மாதிரி வாசிப்பார். அது எப்படி தெரியலை அது திறமை. நிறைய பேர் இருக்கிறாங்க திறமைசாலிகள். ஆனால் இந்த பிள்ளை கொஞ்சம் சின்னலே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறான். கண்டிப்பாக. இந்த பாடல் அப்படின்னு சொல்லும் பொழுது எங்களுக்கு ஞாபகம் வரக்கூடிய ஒரு விஷயம், எங்களுக்காக ஒரு 2 வரி உங்களால் பாட முடியுமா? காற்றினிலே வரும் கீதம், காற்றினிலே வரும் கீதம், கண்கள் பனித்திட பொங்கும் கீதம், கள்ளும் கனியம் கீதம், காற்றினிலே வரும் கீதம்.
பட்டமரங்கள் தணிக்கும் கீதம், பண்ணொளி பொங்கிடும் கீதம். பட்டமரங்கள் தணிக்கும் கீதம், பண்ணொளி பொங்கிடும் கீதம். காட்டு விலங்கும் கேட்டே மயங்கும் மதுர மோகன கீதம். கண்டிப்பாக. இப்பொழுது விளைகிறது ஏன் நீங்கள் 11 வருடம் இவ்வளோ வெற்றிகரமாக இருக்கிறீங்க அப்படின்றது. இன்னொரு விஷயம் கேட்கணும் மிஸ். அதாவது உங்களுடைய மாணவர்கள் உங்கள் மேல் வைத்திருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை. ஏனென்டா பல மாணவர்கள் ஒரே இடத்துல இத்தனை வருடங்களாக போவார்கள் அப்படின்னு கண்டிப்பாக இல்லை. ஏன்னா புதிதாக பல ஆசிரியர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். ஆனாலும் உங்கள்ட்ட இருக்கக்கூடிய மாணவர்கள் இத்தனை வருடங்களும் உங்கள்கிட்டயே படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் நிறைய பேர் இருக்கணும். இந்த நம்பிக்கை எப்படி உருவாகி இருக்கிறது? நான் இப்போ ஆண்டு நர்சரியில் வந்த பிள்ளை என்னட்ட இப்போ 11 வருஷமாக ஓயில் எடுத்துட்டு இருக்கிறோம். 11 வருஷமாக என்னோட தொடர்ந்து வரையினோம். அவைகிட்ட கூட என்ன தாழ்த்தோணுமென்று கதைக்கிறார்கள். வீட்டை போய் சொல்லியிருக்கிறோம். அவன் இந்த வீட்டை போய் இப்படி இவட்ட போகாதேங்கொண்டு. ஆனால் அவங்க அப்படி மாற இல்லை. என்ற அவைக்கு என்னென்ன நம்பிக்கை இருக்கு. ஏன்னா மிஸ் ஒரு நல்ல ஒரு திறமையான ஆள். அவகிட்ட கொண்டு போய் விட்டால் வெற்றி தான் கிடைக்குமென்று அவை நம்பியிருக்கிறோம். அதால் அவ என்னட்ட தான் படித்து நம்ம அந்த பிள்ளைகள் எடுத்துருக்கணும். ஓஎல் ரிசல்ட்ஸ் எடுத்தாங்க. என்னட்ட வந்தால் அது ஷூராக ஏதான் வரும் அந்த நம்பிக்கை பேரண்ட்ஸ்கிட்டையும் இருக்குது. ஆனால் நான் வந்து எங்களோட இசைக்கல்லேகம் போட் ஒன்றும் போடலை. போட் போடாமல் தான் என்னோட அவ்வளோ பிள்ளைகளும் வந்து சேர்ந்துருக்கணும். இப்போ பிள்ளைகளாக சொல்லித்தான் வரையினோம். இந்த மிஸ் நல்லா மிஸ் ஃபன்னாக இருப்பேன். நான் அந்த கொமிக்கெல்லாம் சொல்லுவேன், கதைகள் சொல்லுவேன், நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லி கொடுப்பேன் பிள்ளைகளுக்கு. அதை இப்போ நாட்டில் நடக்கிற பிரச்சனைகளுக்கு நீங்கள் நல்லா இருக்கணும், அடக்கமாக இருக்கணும், பொம்பளை பிள்ளைங்க அப்படி இருக்கணும், அப்படிலாம் சொல்லி கொடுப்பேன் நான். இப்போ சில விஷயங்கள் வந்து பேரண்ட்ஸ் சொல்ல இல்லாத கட்டத்தில் இருக்கிறோம். அதால் நான் சொன்னால் கேட்பினாம். இப்போ பேரண்ட்ஸே சொல்லுவேன், மிஸ் நீங்கள் சொல்லுங்க கேட்பினாமண்டா. அப்படி என்னட்டு நம்பிக்கை வச்சிருக்கிறான் பேரண்ட்ஸ். அதால் என்னை விட்டு போக மாட்டினோம் லேஸில். அப்படி பிரச்சனைகள்ண்டா இப்போ கிளாஸ் டைமுகள் ஏதாவது மாற்ற முடியாத சூழ்நிலையெல்லாம் வேறு யார்கிட்ட போவினான். கண்டிப்பாக இந்த நம்பிக்கை அப்படின்றது சாதாரணமாக எடுத்துவிட முடியாத ஒரு விஷயம். அதே போல் இப்பொழுது இவ்வளவு தூரம் வந்திருக்கக்கூடிய நீங்கள் அடுத்த கட்டம் என்ன மாதிரியான நகர்வுகளுக்கு தயாராகிறீர்கள்? அடுத்த என்ன இப்போ 11ஆம் ஆண்டு முடிச்சுட்டேன் நிறைவு விழா. இப்போ பிள்ளைகளும் எனக்கு கூடிக்கொண்டு வரையினோம். அதால் இனி அடுத்த கட்டம் ஒவ்வொரு வருஷம் செய்து கொண்டு வருவேன் ப்ரோக்ராம் அதுகள். இனி 25ஆம் ஆண்டு நிறைவு விழாவை தான் நான் இன்னும் திறமையாக செய்யணுமென்று எதிர்பார்க்குறேன். நிறைய பிள்ளைகளோட திறமையை நான் வெளிக்கொண்டு வரணும், அதைத்தான் எதிர்பார்க்குறேன். அதோட இந்த பிள்ளைகளுக்கும் இந்த அரங்கேற்றம் அதுகள் செய்யணுமென்றது தான் இந்த எய்ம் இனி அடுத்து. கண்டிப்பாக. அதே போல் இந்த 11 வருட உங்களுடைய இசைக்கலைய வாழ்க்கையில் வந்து உங்களோட கூடவே இருந்திருக்கக்கூடிய நபர்கள், அது மாணவர்களாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய குடும்பத்தாராக இருக்கலாம், உங்களுக்கு பக்கபலமாக இருந்திருக்கக்கூடிய நபர்கள் இருக்கிறார்களா? இப்போ ஆரம்பத்தில் நான் 1ஆம் ஆண்டு நிறைவு விழா தொடக்கம் 4ஆம் ஆண்டு நிறைவு விழா வரையும் என் அப்பா அம்மா இல்லைத்தானே. அப்போ அப்பாவும் சௌரங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவேன். பிறகு 5ஆம் ஆண்டு நிறைவு விழாவுக்கு நான் வெட்டிங் பண்ணிட்டேன். அப்போ என் ஹஸ்பண்ட் சரியான என்னோட பக்கபலமாக இருக்கிறார். அது எனக்கு அமைஞ்சிட்டது. குருவும் தாரமும் குருவும் தலை விதிப்படி என்று சொல்லுவாங்க. அது எந்த லைஃப்பில் அது ரெண்டுமே எனக்கு வெற்றி அளிச்சிருக்குது. குருவும் வந்து நான் எனக்கு படிப்பித்த குரு ஆக்களும் இன்றைக்கும் என்னோட நல்ல மாதிரி தான் இருக்கணும். அதை மாதிரி எனக்கு தாரமும் கடவுள் நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு தந்திருக்குது. அதால் நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். சரி, இங்கே சொல்லும் பொழுதே உங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய சிரிப்பை வச்சு கேட்கிறேன் மிஸ். உங்களுடைய திருமணம் என்பது காதல் திருமணமா அல்லது பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறதா? இல்லை, நான் காதலிக்கையில் பேசித்தான் செய்தவன். காதலிக்க எனக்கு விருப்பம் இல்லை. என் வீட்டுக்காரிடம் இதன்படி தான் நான் செய்யணுமெண்டு. நான் உயரமும் குறைவு தச்சில் காதலித்து அதில் ஏதாவது பிரச்சனைகள் வந்துட்டாலும் பயம். அதை விட நான் படிப்பிக்கிறதுல எனக்கு நல்ல விருப்பம். அதால் கல்யாணம் கட்டாமையும் நான் படிப்பிச்சு கொண்டு இருக்கலாம்னு தான் நினைச்சேன் நான்.
ஆனால் எனக்கு வீட்டுக்காரர் பேசி நல்ல ஒரு பாய் எனக்கு கிடைச்சிட்டார் ஹஸ்பண்ட். அதால் இப்போ சந்தோஷமாக இருக்கிறேன் நான். கண்டிப்பாக. அதேபோல எப்பவுமே இந்த ஒரு ஒரு பயணத்தை நாங்க ஆரம்பிக்கிறோம் அல்லது எங்களுக்கான ஒரு கலையகத்தை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், குடும்ப வாழ்க்கையும் பார்த்துக்கொண்டு அந்த கலையகத்தையும் பார்க்கிறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கக்கூடிய விடயம். அதை நீங்கள் எப்படி சமாளிக்கிறீர்கள்? எனக்கு அது பெரிய பாரமாக தெரியல. ஏன்னா எனக்கு படிப்பிக்கிற வந்து ஒரு சந்தோஷமான விஷயம். அதை நான் சந்தோஷமாக தான் எடுப்பேன். எல்லா வேலையிலையும் முடிச்சுட்டு டைமுக்கு நான் இருப்பேன். நான் இருக்க பிள்ளைகளை வரவேற்பேன் நான். எல்லா வேலையும் கரெக்டாக முடிச்சுட்டு வந்து இருப்பேன். அதுக்கு மேலே பிள்ளைகளும் என்னை விரும்பி வருவினேன். இப்போ கிளாஸுக்கு அரை மணி தாமதிலே வந்துடுவாங்க பிள்ளைகளும். இப்போ நான் விரும்பி படிப்பிக்கிறபடியே எனக்கு அந்த சுமை ஒன்றும் தெரியல. வேலையில் டக் டக்குன்னு செய்துட்டு இருப்பேன் பிள்ளைகளுக்காக காத்துக்கொண்டு. கண்டிப்பாக. ஏனென்றால் வீட்ல இருக்கக்கூடிய பக்கபலம் என்பதுதான் இவ்வளவு தூரத்துக்கு வந்ததுக்கான ஒரு காரணம். உங்களுடைய குடும்பத்தாரும் இந்த கலையகத்துக்கு எவ்வளவு தூர பங்களிப்பை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள்? அவர் என் ஹஸ்பண்டோ அவர் நல்ல என்னோட என்ன தேவையோ எல்லாமே அவர் தன் வேலையை விட்டுட்டு வந்து செய்வார். நான் என்ன சொன்னாலும் அங்கே போகணும் இங்கே போகணும், இப்போ கெஸ்ட்டை இன்வைட் பண்ணணும்ன்றாலும் நான் என் ஹஸ்பண்டோட போய் எல்லா இடத்துக்கும் போவேன். எல்லா சப்போர்ட்டும் அவர் செய்வார். ஒன்றுக்கும் மறுப்பு தெரிவிக்க மாட்டார். இந்த கல்யாணம்பூசிலேயே நான் சொல்லியிருக்கிறேன், எனக்கு இதுதான் இந்த உலகம், இந்த படிப்பிக்கிற பிள்ளைகள் அது நான் படிப்பிக்கணும், நான் இன்னும் பெரிய பில்டிங் கொண்டு கட்டி அதில் படிப்பிக்கணும், சொந்தமாய் ஒரு பில்டிங் கட்டணும் அப்படிலாம் ஆசை இருக்குது. அது எந்த அளவில் நிறைவேற தெரியல. ஆனால் அவர் முழு சப்போர்ட்டும் எனக்கு செய்வார். கண்டிப்பாக. அதேபோல இறுதியாக யாராவது ஒருவருக்கு இந்த வாழ்க்கை பயணத்துல நன்றி சொல்லணும். இவ்வளவு தூரம் நீங்கள் வந்ததற்கு மிகப்பெரிய ஒரு பக்கபலமாக இருந்திருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொன்னா யாருக்கு நன்றி சொல்லுவீர்கள்? நன்றி சொல்ல விரும்புகிறதுனா இந்த குரு ஆக்களுக்கு தான். இந்த அவை தான் என்னை என்கரேஜ் பண்ணவன். இப்படி நம்மளால் ஈலும் செய்யும். அதோட எனக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு மிஸ் ஒரு ஆள் இருந்தவன். நான் மியூசிக் படித்தேன்ற கேட்க எனக்கு சப்புக்கு ஒரு வாத்தியம் தேவை. அப்போ நான் வயலின் படித்தேன் நான். அப்போ எனக்கு ஒரு மிஸ் ஒரு ஆள் நல்ல ஒரு மிஸ் கிடைச்சவ. குரு வந்து அமைகிறது ஒரு கொடை. அப்போ நான் ஒன்றுமே தெரியாமல் தான் அந்த மிஸ்கிட்ட போய் படித்தேன். நான் 9 மாதம் தான் வயலின் படித்தேன் நான். 9 மாதம். அப்போ அவள் முதல் எனக்கு போனோடனே எனக்கு சொன்ன வசனம், தஷி உங்களால் ஏலும், நீங்கள் 3 கிரேடையும் ஒன்றா போடுங்க. போனோடனே சொல்லிட்டேன். அப்போ எனக்கு கை பிடிக்க தெரியாமல் போனான் வயலின். அப்போ என்னடா செய்கிறேன். அப்போ இந்த மிஸ்ஸு தான் எனக்கு ஒரு மன உறுதியை கொடுத்தவா. அப்போ என்னடான்னு 3 உண்டா போட்டுட்டேன். எக்ஸாமுக்கு போட்டாச்சு. டீச்சர்ஸ் ரொம்பளால் ஏலம் சரி பார்த்தா 3 ரிசல்ட்ஸ் வந்துட்டு நல்லா செய்கிறேன். ஃபர்ஸ்ட் டிவிஷன் விசேட சித்தி. அப்போ அந்த மிஸ்ஸால் அது நடந்தது. அதால் நான் அந்த மிஸ்ஸு இப்போ அவள் எங்கேயோ போயிட்டா வெட்டிங் பண்ணி அவள் நான் சந்திக்கலாம் போட்டு. இப்போவும் நான் அவள் சந்திக்கணும், அவளுக்கு தேங்க் பண்ணணும். அவள் தான் அவளுக்கு நன்றி சொல்லணும் மட்டும் விரும்புகிறேன். ஆனால் அவள் கிடைக்கல, தேர்தல். கண்டிப்பாக கிடைப்பார். அதே நேரத்தில் இறுதியாக எங்களுக்காக இன்னும் ஒரு பாடலோடு. மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேணாம் சொன்னேன், மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேணாம் சொன்னேன், காய்ச்சின பாலும் தாரேன் கற்கண்டு சீனி தாரேன், காய்ச்சின பாலும் தாரேன் கற்கண்டு சீனி தாரேன், கை நிறைய வெண்ணெய் தாரேன் வெயிலிலே போக வேணாம், மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேணாம் சொன்னேன். கண்டிப்பாக. இப்பொழுது மட்டுமல்லாமல் எப்பொழுதுமே இந்த 11 வருடங்களை தாண்டி 12வது வருடம் மட்டுமல்லாமல் அடுத்தடுத்த வருடங்களிலும் நீங்கள் இந்த இசை பயணத்தை சந்தோஷமாக கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஐபிசி குடும்பம் சார்பான வாழ்த்துக்களையும் உங்களுக்கு சொல்லிக்கொண்டு, அதே நேரத்தில் இவ்வளவு தூரம் வந்து இத்தனை விடயங்களை எங்களோட பகிர்ந்திருக்கிறீர்கள். அதற்கான நன்றிகளையும் சொல்லிக்கொள்கின்றோம். நன்றி அம்மா. நன்றி.
இன்றைய விருந்தினர் பகுதி மூலமாக தர்ஷிகா கோதா சாஸ்திரி அவர்களுடைய பல விடயங்களை உங்களோடு பேசியிருக்கிறோம். மீண்டும் இன்னும் ஒரு இன்றைய விருந்தினர் பகுதியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்கள் மது.